ஏற்படுத்தி தந்தவர். இந்த உபவாச ஜெபத்திலே நம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது என்னோடு எங்களோடு கூட பேசும். நம்முடைய வேத வசனம் வல்லமையுள்ளது. அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதனால் நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுதே நம்முடைய வசனத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொர்நேலியுடைய வீட்டிலே அவருடைய உறவினர்கள் எல்லாம் கூடியிருந்த பொழுது பேதுருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே கூடியிருந்த ஜனங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினால் அவர்கள் பரிசுத்த வல்லமையினாலும் வரங்களினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலும் அப்படியா நம்முடைய வேத வசனங்கள் நாங்கள் ஆசையாய் வாஞ்சியாய் விருப்பமாய் தியானிக்கும் பொழுது நம்முடைய வசனத்தின் வல்லமை எங்களையும் அவ்வாறே இந்த நாளில் நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தாழ்த்தி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். எனக்கும் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். 94ஆம் சங்கீதம். வழக்கமாக சங்கீதம் என்ற உடனே நமக்கு வருகிற ஒரு சில எண்கள் உண்டு. 23ஆம் சங்கீதம், 1ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், இப்படி அநேக சங்கீதங்களை நாம் மனப்பாடம் பண்ணி நாம் பிள்ளைகளையும் மனப்பாடம் பண்ணும்படி நாம் சொல்லுவது வழக்கம். இந்த 94வது சங்கீதத்திற்கு பக்கத்தில் பெரும்பாலும் நாம் யாவரும் டிராவல் பண்ணுவதே கிடையாது. அப்படியே வேக வேகமாய் வாசித்தாலும் எந்த இடத்திலும் நின்று யோசித்து தியானித்து திரும்பி பார்ப்பதும் கிடையாது. ஆனால் இந்த 94ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை கர்த்தர் இந்த சங்கீதத்திற்குள்ளாய் வைத்திருக்கிறார். அதை இன்றைக்கு நாம் முழு சங்கீதத்தையும் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. ஆகவே கர்த்தர் இந்த சங்கீதத்தில் ஏராளமான வசனங்களை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த வசனத்திலே உள்ள 94ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் உள்ள ஒரு வரியை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடுவாராக. 94ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. ரொம்ப எளிமையான வார்த்தைகள். ஒன்று காதை உண்டாக்கினவர், இரண்டாவது கண்ணை உருவாக்கினவர். இந்த இரண்டு பகுதியை தியானிப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. ஆகவே முதல் பகுதியை மாத்திரம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். காதை உண்டாக்கினவர் கேளாரோ. காதை யார் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்திலேயே பதிலையும் சொல்லுகிறது. காதை உண்டாக்கின அவர் கேளாரோ. யார் காதை உண்டாக்குனது? பேரே சொல்லப்படல. காதை உண்டாக்கின அவர். அவர் என்று சொல்லப்பட்டாலே வேதத்தில் அறிந்திருக்கிறோம், கர்த்தருக்கு மாத்திரம்தான் அவர் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வேதத்திலே நீங்கள் தீர்க்கதரிசிகளை குறித்து வாசித்தாலும் அல்லது ராஜாக்களை குறித்து வாசித்தாலும் அல்லது பெரிய பராக்கிரமசாலிகளை குறித்து வாசித்தாலும் வேதத்தில் அவன் 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 என்கிற வார்த்தை தான் வரும். ஆனால் கர்த்தருக்கு மாத்திரமே அவர் என்கிற வார்த்தை வருகிறது. அப்ப இந்த முதலாவது வரியில அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, காதை உண்டாக்கின அவர் என்பது கர்த்தரை குறிக்கிறது. காதை உண்டாக்கின கர்த்தர் கேளாரோ. கர்த்தர் நமக்கு அருமையான காதை உண்டாக்கி இருக்கிறார். ரொம்ப அதிகமாக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே காது என்கிற ஒரு உறுப்பை கண்டுபிடித்ததே நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. காது என்கிற ஒரு உறுப்பை கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, எந்தெந்த விலங்கினங்களுக்கு எந்தெந்த பகுதியில் எப்படி காதை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விலங்கினங்களுக்கு ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் காதுகளை உண்டாக்கி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். யானையுடைய காது வித்தியாசமாக இருக்கும், பறவைகளுடைய காதுகள் வித்தியாசமாக இருக்கும், கீழே ஊறுகிற பிராணிகளுடைய காதுகள் வித்தியாசமாக இருக்கும். அதோடு விட்டு விடாதபடி அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்மை கர்த்தர் நேசித்து மனுக்குலத்தை நேசித்து மனிதனை தம்முடைய கரத்தினாலே மண்ணினாலே உண்டாக்கினார்.
உண்டாக்கினவர் மனிதனுக்கு எப்படி காதை உண்டாக்கலாம் என்று சொல்லி அதிகமாய் யோசித்து மிக மிக ஞானமாய் கர்த்தர் மனிதனுக்கு காதை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காதை குறித்து நம்ம உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய டைம் ஆகிடும். நிறைய முக்கியமான குறிப்புகளுக்கு போகிறோம். ரைட். மிக அருமையாய் அற்புதமாய் கர்த்தர் காதை உண்டாக்கி இருக்கிறார். இந்த காதிலே கர்த்தர் ஒரு பெரிய மடலை உண்டாக்கி இருக்கிறார். பாருங்கள், இந்த மடலை உண்டாக்கினது ஒரு பெரிய விசேஷம். இந்த மடலை மறைத்து விட்டு நீங்கள் பேசி பாருங்கள், எந்த சத்தம் எந்த திசையிலிருந்து வருகிறது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற மடலுடைய சிறப்பு என்னவென்றால், உள்ளே எலும்பு கிடையாது. ஆனாலும் நீங்கள் எவ்வளவு மடித்து விட்டு கையை எடுத்தாலும் அது பழைய நிலைக்கு போய் நின்றுவிடும். உள்ளே எலும்பு கிடையாது. ஆனாலும் வித்தியாசமாக இந்த காதினுடைய மடலை கர்த்தர் உண்டாகி இருக்கிறார். மனிதனுடைய சரீரம் நூற்றுக்கணக்கான எலும்புகளினாலே உண்டாக்கப்பட்டது. மனிதனுடைய சரீரத்தில் உள்ளதிலேயே மிக கடினமான எலும்பை கர்த்தர் காதுகளுக்கு உள்ளே வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மனித சரீரத்திலேயே மிக கடுமையான பலமான ஒரு எலும்பை காதுகளுக்கு உள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காதிலிருந்து ஒரு திரவம் போன்ற ஒன்று வெளியே வருகிறதை நாம் பார்த்துருக்கிறோம். இந்த நாட்களே அநேகர் இயர்பட்ஸை வைத்து உள்ளே இருக்கிற ஒரு வேக்ஸை எடுப்பார்கள். அப்படியே சுற்றி சுற்றி உள்ளேருந்து எடுப்பார்கள். அதை குறித்து மருத்துவர்கள் அழகாய் சொல்லுகிறார்கள், நம்முடைய காதிலே கர்த்தர் இயற்கையாகவே சுரக்கக்கூடிய அந்த வேக்ஸை கர்த்தர் உள்ளே வைத்திருக்கிறார். அதை ஏன் உள்ளே வைத்திருக்கிறார் என்றால், அதிகமான சத்தம் நம்முடைய செவிப்பறையை பாதித்து விடக்கூடாதபடிக்கு ஒரு ஃபில்டராக அதை வைத்திருக்கிறார். நாம் தூங்கும் போது இரவில் வண்டுகளோ அல்லது எறும்புகளோ காதுக்குள்ளாய் போய் நம்முடைய அந்த இயர் ட்ரம்மை பாதித்து விடாதபடிக்கு கர்த்தர் காதுகளுக்குள்ளாக அந்த வேக்ஸை வைத்திருக்கிறபடியினால நாம் அந்த வேக்ஸை வெளியே எடுக்கக்கூடாது என்று சொல்லி மருத்துவர்கள் அழகாய் சொல்லுகிறார். இப்படி காதை குறித்து சொல்ல வேண்டுமானால் அநேக மருத்துவ குறிப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு அழகாய் இவ்வளவு ஆச்சரியமாய் வியத்தகும் விதத்தில் நமக்கே காதுகளை அவர் உண்டாக்கி இருப்பாரானால், எவ்வளவு தூரத்தில் இருக்கிற சத்தத்தையும் எளிதாய் கேட்கக்கூடிய துல்லியமாய் கேட்கக்கூடிய காதுகளை நமக்கே அவர் கொடுத்திருப்பாரானால் அவர் எவ்வளவு துல்லியமாய் கேட்கிறவராயிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லவா? வேதம் சொல்லுகிறது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ அப்படின்னா அந்த பொருள், உங்களுக்கே காதை கொடுத்த அவர் கேட்காமல் இருப்பாரா? அவர் நன்றாய் கேட்கிறவர், மிக துல்லியமாய் கேட்கிறபடினாலே தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்மளும் கேட்டு கேட்டு தான் பார்க்குறோம், கேட்குறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சில காரியங்கள் உடனே வந்துடுது, பெரும்பாலான காரியங்கள் என்ன பண்ண மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. அப்படி தானே? சில ஜெப குறிப்பு கொடுப்பாங்க, பிரதர் என் பிரச்சனைக்காக நான் 6 மாதமாக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், இன்னும் எனக்கு பதிலே வரல. பிரதர் என் பிரச்சனைக்காக 1 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், 2 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், இன்னும் பதிலே வரலை. ஆனால் வேதம் சொல்லுது, நமக்கு காதை உண்டாக்கின அவர் கேட்கிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. மெய்யாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன தெரியுமா? உலகத்திலேயே நாம் ஆராதிக்கிற தெய்வம் மாத்திரமே, திரும்ப சொல்றேன் கவனிங்க, உலகத்திலேயே நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் அறிந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தமிழில் பேசினாலும் அவருக்கு விளங்கும், இங்கிலீஷில் கேட்டாலும் விளங்கும், மலையாளத்தில் கேட்டாலும் விளங்கும், தெலுங்கில் பேசினாலும் விளங்கும், எந்த மொழியில் உலகத்தில் பேசினாலும் அவருக்கு விளங்கும். சிலர் என்ன செய்கிறாங்க, அவங்க தெய்வத்தினிடத்தில் பேசணுன்றதுக்காகவே ஒரு மொழியை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதை தவிர வேறு மொழி அதுகளுக்கு சரி. நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா மொழிகளையும் அறிந்தவர். வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம், அந்த வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். நான் ஆரம்பித்தா நீங்கள் முடிச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அந்த வசனத்தை உட்கார்ந்து நீங்கள் ஒரு நாளைக்கு தியானிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கிறப்பையும் எப்படி வேதத்தை வாசிக்கணும், எப்படி தியானிக்கணும், நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு விளங்குற மாதிரி நம்ம ஸ்டைல்லையே நான் சொல்லிடுறேன். வேத வசனத்தை உப்புமா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. வேத வசனத்தை பிரியாணி மாதிரி சாப்பிடணும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உப்புமாவை எப்படி சாப்பிடுவோம்? அம்மா காலைல ஏன் சொன்னேன், அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு? உப்புமா கிண்டி வச்சுருக்கேன். ஐயோ, உனக்கு வேறு சமையலே தெரியாதே, காலங்கத்தால் உப்புமா. எங்கள் வீட்டில் நானும் என்னோட தம்பி 2 பிள்ளைங்க, நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற நாட்களில் என் தம்பி காலைல ஏஞ்சோடனே எங்கள் அம்மாட்ட கேட்பான், அம்மா இன்றைக்கி என்னம்மா சாப்பாடுன்னு கேட்பான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கி உப்புமா போட்டிருக்கேன்டா. அப்போனா நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங் அப்படின்றான். ஏன்னா உப்புமா ஃபாஸ்டிங். உப்புமாவை சாப்பிட்ணுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு சிலர் அதை விரும்பி சாப்பிடுவார்கள். சரி, உப்புமாவை பிடிக்காத உப்புமாவை எப்படி சாப்பிடுவோம்? வேகமாக எடுத்து போட்டுருவோம். அந்த டேஸ்ட்டு நாக்கில் படுறதுக்குள்ளே உள்ளே தள்ளிடுவோம். ஆனால் பந்தியில் உட்காந்தா பிரியாணியையும் மட்டன் பீஸையும் எப்படி சாப்பிட்றோம்? கடன்னு உள்ளே தள்ளுறோமா? ருசிச்சு இல்லை எவ்வளோ உப்பு போட்டிருக்கான், இதில் எவ்வளோ புளிப்பு சேர்த்துருக்கான், எவ்வளோ பட்டைக்கிராம்பு போட்டிருக்கிறான், எவ்வளோ உப்பு சேர்த்துருக்கிறான், ரகமாக விதவிதமாக ருசியாக பிரித்து சாப்பிட்றோம். பொதுவாக பந்தியில் இங்கே தஞ்சாவூரில் எப்படின்னு தெரியல, எங்கள் ஊர்லலாம் பந்தியில் உட்காந்தா இப்போ ஒரு பெரிய தொல்லை என்னன்னா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்பயே பின்னாடி வந்து வரிசையாக என்ன பண்ணிடுறாங்க, நின்றுடுறாங்க. நின்னதும் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வரும், பரவாயில்ல மெதுவாக சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்போம். பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வரும், பரவாயில்ல மெதுவாக சாப்பிடுங்க. சாப்பிட முடியுமா மெதுவாக? பரவாயில்ல நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு வாங்க. பின்னாடி வந்தால் வெயிட் பண்ணுறது. ஆனால் நம்ம சிலரை நான் கவனிச்சிருக்கேன், மற்ற சாப்பாடு எப்படியோ பிரியாணி அதில் பீஸ் எல்லாம் போட்டுட்டா பின்னாடி எத்தனை பேர் நின்னாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். நான் இருக்கிற பீஸ் எல்லாம் சாப்பிட்டு பிரியாணியெல்லாம் ருசித்து சாப்பிட்டு தான் எந்திரிப்பேன்னு அப்படியே ருசித்து பிரியாணி சாப்பிட்றோம் பாருங்க. வேத வசனத்தை உப்புமா மாதிரி சாப்பிடக்கூடாது, அப்படி பிரியாணி மாதிரி ருசித்து ரசித்து அதில் எவ்வளோ உப்பு இருக்குது, எவ்வளோ காரம் இருக்குது, எவ்வளோ புளிப்பு இருக்குது, நீங்கள் அப்படியே ரசித்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களால் பைபிளை கீழேயே வைக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய. அது ஏங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு? நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அவர் ஏன் பெரிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் எதை செஞ்சாலும் அவர் ரேஞ்சில் செய்வார். ஆமே. ஒரு உதாரணம் சொல்கிறேன். முகேஷ் அம்பானிக்கிட்ட போய், ஐயா எங்கள் ஊருக்கு ஒரு டொனேஷன் வேணும், ஒரு 500 ரூபா கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டால் அவர் எவ்வளோ எடுத்து கொடுப்பார்? இந்த 500 ரூபாக்காகவா என்கிட்ட வந்த கேட்டிருந்தா வீட்டு வாட்ச்மேனே கொடுத்துருப்பான் உனக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ முகேஷ் அம்பானிக்கிட்ட போய் நம்ம கேட்டால் அவர் எவ்வளோ கேட்பார்? 500 ரூபா கேட்டால் எவ்வளோ கொடுப்பார்? டக்குன்னு ஒரு 50 ரூபா கட்டு, ஒரு 500 ரூபா கட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்துருவார். அவரே அப்படி கொடுப்பாருன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது பூமியும் வானமும் கர்த்தருடையது. ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது பெரிய காரியங்களை செய்கிறார்? முதல் வரியில் எப்படி வாசிக்கிறோம், என்னை கூப்பிடுன்னு சொல்லலை கர்த்தர். எப்படி சொல்றாரு? என்னை. அந்த வார்த்தை நம்ம மறந்துடுறோம். என்னை கூப்பிடு, நான் உனக்கு தரேன்னு சொல்லலை. எப்படி கூப்பிட சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு. அது என்னங்க நோக்கி? நோக்கியான்னா செல்போன் தெரியும், இது நோக்கின்னு போட்டிருக்கு. அது என்ன நோக்கி அப்படின்னா, ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்போ பிரவீன் இருக்கிறார்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ பிரதர் பிரவீன் இருக்கிறார், இங்கே உட்காந்துருக்கிறார், சரியா? பிரவீன், இந்த செல்ஃபோனை உங்கள்கிட்ட நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், இதை வாங்கிட்டு போயிடுங்க. இப்போ நான் யார்கிட்ட பேசினேன்?
இப்போ நான் யார்கிட்ட பேசினேன்? பிரவீன்கிட்ட பேசினேன், சரியா? இப்போ 2வது தடவை பேசுகிறேன், கவனிங்க. பிரவீன், இந்த செல்ஃபோனை போகும்போது கொண்டு போயிடுங்க. இப்போ யார்கிட்ட பேசினேன்? யார்கிட்ட பேசினேன்? என்னங்க ரெண்டையுமே பிரவீன்கிட்டே பேசினேன்னு சொல்கிறீங்க? முதல்ல பேசுனதுக்கு இப்போ பேசுனதுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல பிரவீனை கூப்பிட்டேன், ஆனால் நான் வேற பக்கம் திரும்பி இருந்தேன். என்னுடைய சரீரம், என் முகமெல்லாம் வேற டைரக்ஷனில் இருந்துச்சு. ஆனால் நான் கூப்பிட்டது யாரு தான்? பிரவீனை தான். 2வது, முழுசும் பிரவீன் பக்கமாக திரும்பிட்டேன். இப்போ திரும்பிட்டு பிரவீனை பார்த்து பேசினேன். பெரும்பாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டைலில் தான் இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. நம்முடைய இருதயம் உலகத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. நம்முடைய இருதயம் பிசாசின் பக்கம் திரும்பி இருக்கிறது. பிசாசுக்கு பிரியமானபடி வாழ்ந்து கொண்டு அவ்வப்போது இங்கிருந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று வேறு திசையில் திரும்பி அவரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகவேதான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்ப கர்த்தர் இந்த எரேமியா 33:3 சொல்லுகிறார், நீ முழுவதுமாய் என் பக்கம் திரும்பி என்னை நோக்கி என்னை பார்த்து கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் வர்றதில்லை? நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். நம்முடைய இருதயம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்த ஜீவியம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறதான்னு டெஸ்ட் பண்ணணும். என் வாழ்க்கையில் என் இஷ்டத்துபடி நான் சினிமாவை பார்ப்பேன், சீரியல் பார்ப்பேன், இதை பார்ப்பேன், அதை பார்ப்பேன். அது கையில் இப்போ செல்ஃபோன் வேறு வந்துருச்சு. எதை எங்கே இருந்தாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் பார்க்கும் அளவிற்கு நல்ல நெட்வொர்க்கும் கிடைத்து விட்டது. ஆகவே என் மனமோன போக்கில் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அருவருப்பாய் வாழுவேன். ஆனால் நான் கூப்பிடும்போது அவர் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைப்போமானால் கர்த்தர் ஒருபோதும் செவி கொடுக்கவே மாட்டார். அழகாய் சொல்லுகிறார், என்னை நோக்கு, உன் வாழ்க்கையை என் பக்கம் திருப்பு, உன் இருதயத்தை என் பக்கம் திருப்பி என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான உன்னுடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய கற்பனைக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபத்துக்கு இவ்வளோ நாளாக பதில் வராததுக்கு காரணம் கர்த்தரா நம்மளா? நம்முடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வராததுக்கு தடை கர்த்தர்கிட்ட இருக்கா நம்மகிட்ட இருக்கா? நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் கர்த்தர் பக்கம் திரும்பி அவரை நோக்கி பார்ப்போம். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. வேதத்தில் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு 4 விதமான ஜெபங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 4 ஜெபங்களும் கர்த்தரை நோக்கி ஜெபித்த ஜெபங்கள். கர்த்தரை நோக்கி ஜெபித்ததினாலே கர்த்தர் அவர்கள் அறியாததும் அவர்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்த ஒரு 4 சம்பவத்தை வேதத்தில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தில் பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற எல்லா ஜெபங்களையும் 4 பிரிவாக பிரித்து விடலாம். 1, தனி மனிதனின் ஜெபம். 2வது குடும்ப ஜெபம். 3வது சபையாய் கூடி ஜெபிக்கிற ஜெபம். 4வது எல்லா சபையை சேர்ந்த எல்லா விசுவாசிகளும் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம். மீண்டுமாய் சொல்லுகிறேன். 1 தனி மனித ஜெபம், 2வது குடும்ப ஜெபம், 3வது சபையாய் கூடி ஜெபிக்கிற ஜெபம், 4வது எல்லா விசுவாசிகளும் திரளாய் கூடி ஜெபிக்கிற ஜெபம். இந்த 4 ஜெபங்களிலே கர்த்தரை நோக்கினார்கள், கூப்பிட்டார்கள். அவர்கள் அறியாததும் அவர்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ததை வேதத்திலே வாசிக்கலாம். முதலாவதாக இந்த தனி ஜெபத்திற்குள்ளாக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய ஜெபம். வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் நான் சுருக்கமாய் கடந்து செல்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்தை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:37.
கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றான். கவனியுங்கள், எங்களை கேட்டருளும் என்று பன்மையிலே ஜெபிக்கவில்லை. என்னை கேட்டருளும். ஒரு தனி மனித ஜெபம். இந்த ஜெபம் யாருடைய ஜெபம் என்றால் எலியா தீர்க்கதரிசியினுடைய ஜெபமாயிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் சமாரியாவில் பயங்கர பஞ்சம் வந்தது. அது 3 ஆண்டுகளுக்கும் மேலாய் அந்த பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சம் கொடிய பஞ்சமாய் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல சொன்னார், நீ போய் அங்க இருக்கிற தேசத்தை அரசாளுகிற ஆகாப் ராஜாவின் இடத்துல போய் நான் மழையை வர வைக்க போகிறேன் என்று சொல்லி நீ சொல் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசியை ஊருக்குள்ளாய் அனுப்பினார். இவர் சமாரியாவிற்கு வந்தார். வரும் பொழுது எதிரே ஒபதியா என்கிற தேவ மனுஷன் வந்தான். அந்த ஒபதியாவினிடத்தில் எலியா தீர்க்கதரிசி சொன்னார், நான் வந்திருக்கிறேன் என்று ராஜாவினிடத்தில் போய் சொல்லு அப்படின்னார். உடனே ஒபதியா சொல்றாரு, ஐயா நீங்க வந்துறீங்கன்னு நீங்க சொல்லிடுறீங்க, நான் பாட்டுக்கு போய் எலியாவை தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரியா உங்களை பார்க்கணுன்றாரு ராஜா கிட்ட சொல்லி அவர் வந்து உங்களை பார்க்கறதுக்குள்ள நீங்க மறைஞ்சு போயிடுறீங்க, நான் தான் ஏன் மாட்டிக்குவேன் அப்படின்னு அவர் சொல்றார். இல்லை இந்த முறை கட்டாயம் நான் என்னை காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நேராக உபதியா போனாரு. உபதியா போய் ஆகாப் ராஜா கிட்ட சொல்றாரு, எலியா தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எலியா தீர்க்கதரிசி இருந்த இடத்திலேயே இருந்தார். எலியா தீர்க்கதரிசியை பார்க்கும்படி ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்டு எலியா தீர்க்கதரிசியை தேடி வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எதுக்கு இந்த அல்லேலூயா சொல்ல சொன்னேன் தெரியுமா? நம்முடைய இந்திய தேசத்தில் சூழ்நிலையும் கர்த்தர் இப்படி மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க பேப்பரை பார்க்குறப்பயே பயந்துக்கிட்டே படிக்கிறாங்க. ஐயோ இப்படி வருது, டிவியில் செய்தியை பார்க்குறப்ப ஐயோ அவன் கையை உயருதே, ஐயோ அவன் சீட்டு கூடுதாமே, திரும்ப அவர் தான் வரப்போறாராமே, திரும்ப இதுதான் நடக்க போதாமே, ஐயோ அங்கே சபை அடிக்கிறாங்க, இங்கே இதை உடைக்கிறாங்க, அதை உடைங்க. யார் எதை உடைச்சாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒழுங்கா வசனத்தின்படி கரெக்டாக வாழ்ந்தா யாரும் கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட வாழாட்ட முடியாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களே கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரங்களையும் பார்த்து பயந்தாங்க. அல்லேலூயா. நம்ம தேசத்தில் வழக்கமாக இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை, ஊழியக்காரன் தான் போய் பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும். நம்ம ஒழுங்காக வசனத்தின்படி கர்த்தருடைய நிறைவோடு வாழ்ந்துவோமானால், வைராக்கியமாய் கர்த்தர்க்காக நிற்போமானால், நம்மை பார்க்க அவர் கிளம்பி வரும்படியான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. திடீர்னு ஃபோன் கால் வரும், சீஃப் மினிஸ்டர் வராராம், தஞ்சாவூர் டிஎல்சி ஆலயத்தில் ஆராதனையில் கலந்துக்கிட்டு போதகர்கிட்ட வந்து ஜோமணிக்கிறதுக்காக சீஃப் மினிஸ்டர் வரப்போகிறாராம். அடுத்த கால் வரும், பிரைம் மினிஸ்டர் டான்ஜூர் வருகிறாராம், தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் வந்து உங்களோடு ஆராதித்து போதகரிடத்தில் ஜெபித்து கொள்ளும்படியாக டெல்லியிலிருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வருகிறாராம் என்ற செய்தி சீக்கிரத்தில் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நடக்கும், நடக்க வைக்கணும். அந்த அளவுக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருக்கணும். எலியா தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்காக ராஜா புறப்பட்டு வந்தாராம். தலைகீழ நடக்குது பாருங்க, அதான் கர்த்தர். உடனே எலியா சொன்னார், அவர் இவர் தான் ராஜா மாதிரி. யார்? நம்ம எலியா. எப்போ வழக்கமாக ராஜாக்கள் சொல்கிறது தான் இருக்கிறவங்களும் தீர்க்கதரிசிகளும் கேட்கணும், அதான் சட்டம். இங்கே தலைகீழ நடக்குது பாருங்க. எலியா சொல்கிறதெல்லாம் ராஜா கேட்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன ஐயா எலியா அவர்களே, என்னையா சொல்லுங்க. இவர் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, யார்? நம்ம எலியா. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஒன்று ஐயா சொல்லுங்க ஐயா, அந்த கர்மேல் பர்வதம் இருக்குதாமே, ஆமாய்யா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே நாளைக்கு எல்லாத்தையும் வர சொல்லுங்கள். அங்கே வந்து பாகால் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் அவங்க இருக்காங்க? 450 பேர் இருக்காங்க. ஏசபேல் தீர்க்கதரிசி அது ஒரு 400 பேர் இருக்காங்க. சரி, 850 பேர் வர சொல்லுங்கள். தேசத்திற்கு எல்லா சபை மக்களையும் அங்கே தேசத்திற்கு எல்லா ஜனங்களையும் அங்கே வர சொல்லுங்கள். நானும் அங்கே வருவேன்.
அதே மாதிரி அங்கே வந்து அந்த பலிபீடத்தெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. யார் யாருக்கு கட்டளை கொடுத்துக்கிட்டு இருக்கா? அப்படி வேதத்தை வாசிக்கிறப்ப ருசித்து வாசிக்கணும். எலியா ராஜாவுக்கு கட்டளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதெல்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள், டக்கு டக்குன்னு சொல்லுங்கள், ஒரு பலிபீடத்தை ரெடி பண்ணுங்கள். அப்புறம் அந்த பலிபீடத்தில் மேலே கட்டையெல்லாம் வைக்க சொல்லுங்கள், எல்லாம் ரெடி பண்ண சொல்லுங்கள். அப்புறம் 2 காலை வேணும். அவனா நானான்னு பார்க்கணும். 2 காலை வேணும், எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுங்கள். மக்கள்லாம் நாளைக்கு காலை இந்த டைம் வர சொல்லுங்கள், நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு ராஜாட்ட சொன்னோடனே, ராஜா உள்ளேன் ஐயா, சரி ஐயா, அப்படியே ஆகட்டும் ஐயா. ராஜா சொல்லி 450 தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வந்து அங்கே இருக்கிற தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்த்துட்டார். அந்த 450 தீர்க்கதரிசிகள் யாருன்னா பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூடி வந்தாச்சு. கூடி வந்த உடனே அங்கேருந்து நம்ம எலியா ஏஞ்சி சொல்கிறார், ஐயா எல்லாம் ரெடியா, அப்போ நீங்கள் எதுக்கே வர சொன்னீங்க? எலியா சொல்கிறார், எத்தனை ஆண்டுகளாய் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். இப்போ பாகாலா கர்த்தரா அப்படின்னு சொல்லி 2 காளையை எடுத்தார். ஒரு காளையை பாகால் தீர்க்கதரிசிகள்கிட்ட கொடுத்துட்டார். அவங்க மெஜாரிட்டி பாருங்கள், ஏன்னா எத்தனை பேர்? 450 பேர். இங்கே மைனாரிட்டி யார்? எலியா மட்டும் நிற்கிறார். அவருக்கு பிஏ கூட கிடையாது. அவர் தனியாக நிற்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு மாட்டை ஒரு காளையை இங்கே நிறுத்து, அந்த காளையை நீ எடுத்துக்க. முதல்ல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, பலிபீடத்தில் காளையை சந்து சந்தா வெட்டி வச்சிடணும். விறகுகளுக்கு மேலே வச்சுட்டு, நீ எதை தெய்வம் என்று சொல்லுகிறாயோ அதை நோக்கி கூப்பிடு. உனக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் தரேன். நீ கூப்பிட்டு பரலோக மேலேருந்து வானத்திலிருந்து நெருப்பு வந்து பச்சித்து அந்த காளையை பச்சிச்சிருச்சுன்னா நீ சொல்கிறது தெய்வம்னு நான் ஏற்றுக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னன்றதை அப்புறம் காட்டுறேன் அப்படின்னு எலியா சொல்லிட்டார். சொன்ன உடனே அவங்க 450 பேர், ஓகேடா, நம்ம தான் 450 பேர் இருக்கோமே, நம்ம தான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி இந்த மெஜாரிட்டி என்ன பண்ணுச்சு, டக்குன்னு காலையை எடுத்துச்சு, செந்தா வெட்டிச்சு, ஒவ்வொருத்தையும் ஒன்று செஞ்சாங்க. 450 பேர் இருக்காங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு அவங்க தெய்வம் என்று சொல்லுகிற பாகாலை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அவங்க கூப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எலியா என்ன பண்ணியிருக்கணும்? பேசாம நின்று வேடிக்கை பார்த்துருக்கணும். உன் டான் முடியட்டும், அப்புறம் என் டான் வச்சுக்கிறேன்னு வெயிட் பண்ணியிருக்கணும். இவர் என்ன பண்ணாருன்றத வேதத்தின்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுவோம். இருபத்தி 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலை நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே பாகாலின் தீர்க்கதரிசிகள் குதித்து ஆடினார்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் போட்டுக்கலான்னு நான் யோசிக்கிறேன். இந்த வசனத்தின்படி போகிறதில்ல. என்ன பிரேக் அப்படின்னா, யார் குதிச்சு ஆடினா? பாகாலுடைய தீர்க்கதரிசி. பாகால்றது யாரு? ஒரு விக்கிரகம். அப்ப விக்கிரகத்தை வணங்குறவங்க தான் என்ன பண்ணாங்க? குதிச்சாங்க, ஆடுனாங்க. இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம டிக்கெட்டுகளே நிறைய பேர் மேடையை போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஆட்டம்னா ஆட்டம். சினிமாக்காரனே நம்ம ஆளுகிட்ட தோத்துருவான் போல. அடேயப்பா, மேடையில் போடுற ஆட்டம் என்ன, பாடல் சிறப்பு பாடலில் போடுற ஆட்டம் என்ன. இவர் இப்படி நடுவில் போவார், இங்கிட்டு ஒரு 3 தவுது, அங்கிட்டு ஒரு 3. நான் நம்ம பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யூடியூப்பில் போய் இப்போ வர்ற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமெல்லாம் நம்ம பாட்டில் தான் இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்குது. அப்படி ஆடுனாதான் அது ஆராதனைன்னு சொல்கிற கூட்டமும் இருக்குது.
ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள் தான் என்ன செய்வார்கள்? குதித்து ஆடுவார்கள். நான் தாவீதை போல நடனம் ஆடுகிறேன். அதுக்கு ஒரு விளக்கம் வேற. என்ன விளக்கம்? தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவே. தாவீது எங்க ஆடினார்? தாவீது எங்க ஆடினார்? உடன்படிக்கை பட்டியை மீட்டு எடுத்துட்டு வர்றப்ப சந்தோஷம் தாங்காம உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ரோட்ல ஆடினாரு தாவீது. அல்லேலூயா. இப்ப தாவீதை போல ஆடணும்னா எங்க தான் ஆடணும்? சர்ச்சுக்குள்ள ஆட கூடாது, கர்த்தருடைய சமூகத்தில் ஆட கூடாது, மீட்டிங்குள்ள ஆட கூடாது. தாவீதை போல ஆடணும்னா ரோட்டில் போய் ஆடுங்க. யாரும் என்னன்னே நாங்கள் கேட்கவே மாட்டோம். இல்லை, ரொம்ப உற்சாகம், ரொம்ப சந்தோஷம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகிருச்சு, ஆடியே ஆகணும். ஆடி துதிச்சு ஆடணும்னா வீட்டுக்குள்ளே ரூமில் கதவை முடிக்கிட்டு எப்படி வேணுமோ ஆடு. யாருக்கும் பிரச்சனையே இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கிறிஸ்தவ உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாய் வந்து விட்டோம். பிரபலமானவர்கள் செய்கிறார்கள், பெரிய ஊழியர்கள் செய்கிறார்கள் என்று தயவு செய்து யாரும் நடமாடாதீர்கள், குதிக்காதீர்கள். வேதம் சொல்லுகிறது, விக்கிரகத்தினுடைய தீர்க்கதரிசி தான் அவைகளுக்கு முன்பாக குதித்து ஆடினார்கள். அல்லேலூயா. அவன் ஏதோ பண்ணிட்டு போறான். நம்மால் பேசாமல் இருந்திருக்கணுமா இல்லையா? யாரு? எலியா. பேசாமல் இருந்திருக்கணும்ல. இவர் என்ன பண்றாருன்னு பாருங்களேன். நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 26 கடைசி. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். 27ஆம் வசனம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணினான். யார் யாரை பரியாசம் பண்ணது? எலியா பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஆள். ஏத்தாப்புல எத்தனை பேர் இருக்காங்க? 450 பேர். இப்ப 450 ஒன்றை பார்த்து பரியாசம் பண்ணி இருந்தா பரவாயில்லங்க. வேதம் சொல்லுது 450 பார்த்து பரியாசம் பண்ணுதான். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமான விஷயம், உபாச கூட்டத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் என்னன்னா, இது அப்படியே இருக்கு. நான் திரும்ப வந்துடுறேன், இங்கே பயப்படாதீங்க. நீங்கள் நல்ல கணக்கு படித்தவங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. 97 பெருசா 3 பெருசா? என்ன பிரதர் கேள்வி கேட்குறீங்க? 97 பெருசா 3 பெருசா? 97 பெருசு. ரைட். பெருசு சின்னதை பார்த்து பயப்படணுமா, சின்னது பெருசை பார்த்து பயப்படணுமா? லாஜிக் சொல்லுங்க. பெருசை பார்த்து சின்னது தான் பயப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியாவில் கர்த்தர் தலைகீழ மாற்றி வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நம்ம வெறும் 3% தான் இருக்கோம். 97 வேற இருக்கு. ஆனால் அந்த 97% உள்ளவங்க வெறும் 3% உள்ள கிறிஸ்தவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் பயப்படுறான் தெரியுமா? ஏன் பயப்படுறான் தெரியுமா? ஒருவேளை நம்ம வெறும் 3% இருக்கலாம். அவன் கர்த்தரை அறியாதவன் 97% பார்லிமெண்ட்ல இருந்து எல்லாத்திலும் அவன் தான் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நம்மளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சட்டத்திலேருந்து, கோர்ட்ல இருந்து, பார்லிமெண்ட்லேருந்து எல்லாம் அவன் கையில் இருக்கு. நினைக்கிறதெல்லாம் செய்கிறான், யாரும் ஒன்று பேச முடியல. ஆனால் அவன் இருதயத்தில் ஒரு பயம் இருக்குங்க. வெறும் 3% இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களை பார்த்து ஏன் பயப்படுறான்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எதையும் எப்பொழுதும் எப்போ வேண்டுமானாலும் செய்வார் என்கிற சத்தியம் நமக்கு விளங்கல, அவனுக்கு விளங்கியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மெஜாரிட்டி மைனாரிட்டியை பார்த்து பயப்படுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெறும் 3% இருக்கிற நமக்காக தனியாக சட்டம் கொண்டு வரோம், மத மாற்ற தடை. ஏங்க நாங்கள் 3 தானேடா, நீ தான் 97 இருக்கிய. அந்த பயத்தை கர்த்தர் உண்டாக்கிட்டாருனால கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். உங்களையும் என்னையும் அந்த ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். நீங்களும் நானும் இடம் கொடுத்து கர்த்தருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்க, கர்த்தர் கையில் தூக்கி எடுத்து நடத்துவார். அல்லேலூயா. இந்த ஒன்று உட்காந்துக்கிட்டு யாரு? நான் நினைக்கிறேன் எலியா தீர்க்கதரிசினா எப்படி இருந்திருப்பாரு அவர் தோற்றம். நான் அப்படி இமேஜின் பண்ணி பார்த்தேன். அவர் எப்படி இருந்தாரு தெரியல, ஃபோட்டோலாம் இல்லை. வயசானவராக இருந்திருப்பார். நல்லா நீளமாக வெள்ளை முடி, நீளமாக தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு வயசானவராக வந்திருப்பார் எலியா.
நான் நினைக்கிறேன் இந்த பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் அவங்க பாகாலை குதித்து கூட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நான் நினைக்கிறேன் ஆகாப் கிட்ட சொல்லியிருப்பார், நமக்கு ஒரு சேர் ஒன்று போடு, பெரிய நாற்காலி ஒன்று போடு அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே ஆகாப் ராஜா அவருக்கு ஒரு சேரை போட்டிருப்பார். இவர் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு பாகால் தீர்க்கதரிசி என்னென்ன பண்ணுறான்றதை வேடிக்கை பார்த்தார். பார்த்தவர் சும்மா இல்லாமல் 27ஆம் வசனத்தை என்ன பண்ணுறாரு பாருங்க, சும்மா உட்காராம மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். யாருக்கு ஐடியா கொடுக்குறா? எலியா பாகால் தீர்க்கதரிசிக்கு ஐடியா கொடுக்குறாரு. சத்தமாக கூப்பிடுப்பா, கூப்பிடு, நீ தான் கூப்பிட்டா வரேன்னு சொல்லிச்சுல பாகால், கூப்பிடு. எப்படி கூப்பிடு? சத்தமாக கூப்பிடு. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அடுத்தது, அவன் தேவனாமே. என்னவா? அவன் வார்த்தையை கவனிங்க. அது அவர் அல்ல, அவன் என்பது விக்கிரகத்தை குறித்து சொல்றாரு எலியா. அவன் தேவனாமே, என்னமோ பெரிய தெய்வமாமே, வர சொல்ல பார்ப்போம். அடுத்தது பாருங்களேன், அவன் தியானத்தில் இருப்பான். யார் தியானத்தில் இருப்பான்? பாகால் எங்க இருப்பாரோ தியானத்தில் இருப்பான். அவங்க கேட்டாங்களா ஏதாவது, எங்க ஆள் என்னென்ன பண்ணுது நீ சொல்லுங்கயான்னு ஏதாவது கேட்டாங்களா? இவர் ஒரு ஆளா உட்கார்ந்துக்கிட்டு 450 கலக்கிக்கிட்டு இருக்கிறாருங்க. கூப்பிட்டு பாருங்க, சத்தமா கூப்பிடுங்க, அவன் தேவனாமே. அடுத்தது சொல்றாரு, அவன் தியானத்தில் இருப்பான். அப்படின்னா இப்போ உள்ள ஸ்லாங்கில், நம்ம இப்போ உள்ள முறையில் சொல்லணும்னா, இப்போ உள்ள எலியா வந்து சொல்லிப்பார், பாரு எங்கேயாவது உட்காந்து சம்மணம் கொட்டி உட்காந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்க போகிறான். விதவிதமான யோகாவை பார்க்குறோம், அப்படி தானே? கல்லில் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு யோகா, பாதையில் யோகா, மேட்டு போட்டு யோகா, தேசிய கொடி எடுத்து மூஞ்ச தொடச்சி யோகா. சரி, அதை அப்போவே எலியா சொல்லியிருக்கிறார் பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான். அடுத்து சொல்றார் பாருங்க, அல்லது அலுவலாயிருப்பான். அப்படின்னா என்ன? பார்ப்பா கூப்பிடு, ரொம்ப பிஸியாக இருக்கார் போல, ஆளுக்கு சத்தத்தையே காணும். அவன் அலுவலாயிருப்பான். அடுத்தது, அல்லது பிரயாணம் போயிருப்பான். பா, நான் இந்த பைபிள் வசனத்தை படித்தப்ப எலியாவும் வந்து ஒரு வயசான தாத்தா மாதிரி நான் இமேஜின் பண்ணி பார்த்தாலும், சரியான வார்த்தையில் தமிழில் சொல்லணும்னா பயங்கர சேட்டை பிடிச்ச தாத்தா இருந்திருக்கிறார். அப்படிதானே? ரொம்ப அழகா அந்த 450 சொல்றாரு பாருங்க. அவன் அலுவலாயிருப்பான். அடுத்து சொல்றாரு, அல்லது பிரயாணம் போயிருப்பான். எங்க பாரு, எங்கேயா வெளியூருக்கு எது கிளம்பி இருக்க போறான், நீ பாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, சத்தத்தையே காணோம். எனக்கு ஒருத்தர் தெரியும் இந்திய தேசத்தில். அவர் எப்படின்னா, அவர் வெளி தேசத்துக்கெல்லாம் சென்றுட்டு 2 நாள் ஓய்வெடுக்கும்படியாக இந்திய தேசத்துக்கு வந்துட்டு திரும்ப போயிடுவார். அவர் எந்த நாட்டில் இருக்காருன்னு கண்டே பிடிக்க முடியாது. உங்களுக்கு அவரை தெரியுமா இல்லையான்னு தெரியலை. அவர் 365 நாளில் இந்தியாவுக்குள்ளே இருந்ததை காட்டிலும் வெளியே நாட்டில் இருந்தது தான் அதிகம். இது அது மாதிரி நினச்சிக்கிட்டு அப்போவே எலியா சொல்லியிருக்கிறார், பாரு ஏதாவது பிரயாணம் போயிருப்பான். அடுத்தது, தூங்கினாலும் தூங்குவான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. என்ன பண்ணுவானா? தூங்கினாலும் தூங்குவான். ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? எதுக்கு இந்த அல்லேலியா தெரியுமா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஒரு அல்லேலியா, அல்லேலியா. இப்ப 3வது ஒன்று சேர்ந்துருக்கு வசனத்தில். அப்படி இல்லை, நான் சொல்லணும்னா, நான் இப்போ ஒன்று புதுசாக ஒன்று சேர்த்துருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்குமா இருந்துச்சு, அதனால நான் சொல்கிறேன். பைபிள் அப்படி இல்லை, நானாக ஒன்று சேர்த்துருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் சேர்த்தேன். என்ன தெரியுமா? இஸ்ரவேலை காக்கிற, உங்களுக்கு நான் சொன்னேன்னா விளங்கிரும். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, 12:30 1:30 மணி வரைக்கும் ஓய்வெடுப்பதும் இல்லை. விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறீங்க, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறீங்க, அது நியூஸ்லாம் பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த தகவல் வந்திருக்கும் என்று நான் நினைத்து சொல்லுகிறேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை ஓய்வெடுப்பதும் இல்லை. அந்த தகவல் வந்துச்சான்னு தெரில. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய கோயில் கட்டினாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய கோயில் கட்டி ஜனவரி 22ஆம் தேதி பயங்கர கோலாகலம். இந்தியாவிலேயே பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒன்று இப்போ கொண்டு போய் வச்சாங்க.
அதை குறித்து அங்கிருக்கிற புரோகிதர் வெளியிட்டிருக்கிற தகவல் என்னவென்றால், அதற்கு 5 வயதுதான் ஆகிறது, காலையிலே 4 மணிக்கெல்லாம் எழுந்து விடுகிறது, ஆகவே சோர்வடைந்து விடுகிறது, ஆகவே மத்தியானம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை தயவு செய்து பக்தர்கள் 1 மணி நேரம் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படி ஆழ்வார்? உறங்குவதும் இல்லை. அது என்ன உறங்குறதுனா என்ன, தூங்குறதுனா என்ன? உறங்குறதுனா என்ன? சரி, நான் ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன். உறங்குவதும் இல்லை, தூங்குறது. அது என்ன உறங்குறதுனா என்ன அப்படின்னா, ஆலய ஆராதனைக்கு இங்கே தான் வந்திருப்போம். நீங்கள் சிரிக்கிறதிலேயே விலகி கொண்டீர்கள் என்பதை நானும் புரிந்து கொண்டேன். ஆலயத்துக்கு தான் வந்திருப்போம், ஆராதனையில தான் உட்கார்ந்துருப்போம். போதகர் ஏறி மேலே புல்பிட்லேருந்து செய்தி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம உட்கார்ந்து தான் இருப்போம். தலை ஆடிக்கிட்டு தான் இருக்கும், கண்ணு திறந்து தான் இருக்கும், ஐயாவை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். திடீர்னு இந்த வைலட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் லைட் அப்படி மறையும். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற ஐயாவும் மறைஞ்சிருவாங்க. கஷ்டப்பட்டு நம்மளும் கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் அந்த புல்பிட்டே மறைஞ்சிரும். அது மறைஞ்சு கொஞ்ச நேரத்தில் ஆல்ட்ரே மறைஞ்சிரும். ஆல்ட்ரே மறைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது 40 நிமிஷம் செய்தியாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆன மாதிரி தான் இருக்கும். காதில் ஒரு இனிமையான சத்தம் துணிக்கும். அந்த சத்தம் சொல்லும், நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கண்ணு திறந்து தாங்க இருக்கு, லேசா அந்த ரெப்ப பாதி தான் மூடி இருக்கும். காதில் ஒரு சத்தம் கேட்கும், செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினாலே கண்களை மூடி ஜெபிப்போம்னு உடனே அந்த கண்ணு நல்லா திறக்கும். அதுக்கு நடுவில் இருந்ததுக்கு பேரு தான் உறக்கம். தூங்குறதுனா என்ன? அதையும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளலாம். அவர் படவிலே சீசர்களோடு போகும்போது படுத்து உறங்கவில்லை. வேதத்தில் இன்னொரு வார்த்தை சேர்த்துருக்கு பாருங்க, தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அல்லேலூயா. அப்போ பர்மனெண்டாக ஒரு இடத்த ஒதுக்கி தலைவனை வச்சு பக்காவாக வசதியாக ஏசியெல்லாம் போட்டு பெட்டு போட்டு படுக்கிறதுக்கு பேர் தூக்கம். உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடி மூடி திறக்கிறதுக்கு பேர் உறக்கம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. 12:30 முதல் 1:30 வரை ஓய்வெடுப்பதும். அல்லேலூயா. தெய்வம்னா இப்படி இருக்கணுங்க. நம்ம தூங்கினாலும் நம்மளை தூங்காமல் பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. இந்த எலியா ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க, அவங்க கிட்ட தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். இவர் ரொம்ப நக்கலுங்க, சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அவனை அந்த நக்கல் பண்ணி அவங்க ஒரு வழியை ஆக்கி விட்டார். கடைசி வரைக்கும் அது சத்தமும் கொடுக்கல, வானத்திலிருந்து நெருப்பும் வரலை. அதற்கு பின்பு இவருடைய டேர்ன் வந்துச்சு. அதை நான் டைம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. இவருடைய டேர்ன் வந்துச்சு. அப்பொழுது பலிபீடத்தை செப்பனிட்டு பலிபீடத்தின் மேல் விறகுகளை அடுக்கினான். அதில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் அவங்களே வச்சு செய்ய சொல்லுவார். மேல் விறகுகளை எடுத்து ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து, பாகாலுடைய தீர்க்கதரிசி காளையை கொண்டு வந்து வச்சு பலி செலுத்துறப்ப யார் வேலை செஞ்சது? அந்த 450 வேலை செஞ்சிச்சு. இப்போ எலியாவுடைய டர்ன் வந்து அந்த வேலை யார் செய்யணும்? ஐயா செஞ்சுருக்கணும். இந்த ஐயா எலியா ஐயா என்ன பண்ணாருன்னா, இவர் அப்பவும் நின்றுக்கிட்டு அதை எடுத்து வெட்டி மேலே போடு, உடனே அவங்க எடுத்து வெட்டி மேலே போடுறான். போட்ட உடனே பாருங்கள் 34ஆம் வசனத்தில், பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலி மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அவன் கொண்டு வந்து ஊற்றிட்டான் 4 குடம் தண்ணி. இவர் சும்மா நின்றுக்கிட்டு, ஓகே ஊற்றிட்டீங்களா 4 குடம்? ஊற்றியாச்சுங்கய்யா, இன்னொரு 4 குடம் ஊற்று. திரும்பி அவன் போகிறான் தண்ணி எடுக்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறான். ஐயா ஊற்றியாச்சுங்கய்யா. அப்படியா, ஓகே இன்னொரு 4 குடம் ஊற்று. இவர் நின்றுக்கிட்டே ஆர்டர் பண்ணுறாரு. அவன் எல்லாம் செய்கிறான். எல்லாம் செஞ்சு முடித்த உடனே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரே ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்கிறான்.
ரொம்ப பெரிய ஜெபம்லாம் பண்ணல. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், அன்புள்ளவர், இன்பமானவர், போதுமானவர், எங்களை நடத்துகிறவர். அப்படியே பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்கல. ரொம்ப சிம்பிள். கர்த்தாவே, இதெல்லாம் நீ சொன்னதுனால நான் செய்கிறேன்னு எனக்கு தெரியும். என்னை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி இறங்கினது, அந்த பலிபீடத்தில் இருந்த காளையை பட்சித்து போட்டது. ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினாலே, ஒரு மனிதனுடைய ஜெபத்தினாலே அவன் அறியாததும் அவனுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அன்றைக்கு செய்தார். அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அந்த முழு தேசமும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தார். நீங்களும் நானும் எலியாவை மாதிரி ஒரு ஆள் ஊருக்கு இருந்துட்டா போதும், அந்த ஊரே கர்த்தருக்குள்ளே நடத்திடலாம். அல்லேலூயா. நம்ம எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம்? வந்துக்கிட்டு தான் இருக்கோம். சர்ச்சைக்கு வருவோம், அமருவோம், செய்தி கேட்போம், கடந்து செல்வோம். மீண்டும் வருவோம், அமருவோம், செய்தி கேட்போம், கடந்து செல்வோம். நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எலியாவை மாறினா தமிழ்நாட்டுக்கு ஒரு வாரம் கூட தேவைப்படாதுங்க. சீக்கிரம் தமிழ்நாடு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. இரண்டாவது, நான் நேரத்தை கருதி வேகமாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, ஒரு குடும்ப ஜெபத்துக்குள்ளாய் நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அந்த குடும்ப ஜெபத்தை குறித்து வேதத்தில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி, தேங்க்யூ, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுது தேவனை நோக்கினான். அடுத்த வார்த்தை, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்கு ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது கொர்நேலியு என்று வேதம் சொல்லுகிறது. கொர்நெலியு இல்லை, கொர்நேலியு. அந்த பேரை கரெக்டாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த கொர்நேலியு அவன் மாத்திரம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் அல்ல, அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக யாரையும் கை தூக்க சொல்லி நிச்சயமாக நான் சொல்லவே மாட்டேன். நான் கேட்குறேன், கை தூக்க வேண்டாம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு? ஆமாம் பிரதர், எங்கள் வீட்டில் டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுவோம். குடும்ப ஜெபம் இல்லாமல் நாங்கள் படுக்கவே மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அப்படியே உட்கார்ந்த இடத்துலையே உங்கள் மனசுக்குள்ளேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கையை தூக்குனீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒருவேளை ஆமாம் பிரதர், எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபமே பண்ண முடியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் வராங்க பிரதர், ஜெபமே பண்ண முடியல பிரதர். அந்த குடும்ப ஜெபம் பண்ண உட்காந்தா அவர் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ஜெபம் பண்ணுற ஆசையை, நான் விளையாட்டாக சொல்லலை, அப்படி ஜெப குறிப்புலாம் வருது. குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்தா இந்த மனுஷன் மூஞ்ச பார்த்தா ஜெபம் பண்ணுற என்னமா பிரதர் வரும்? ஜெபம் பண்ணுறதுக்குன்னு வந்து உட்கார்ந்தா அந்த, அது ரொம்ப அழகாக ஒருத்தவங்க சொன்னாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் உட்காந்துடுறோம் பிரதர். கவனிங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் உட்காந்துடுறோம், எங்கள் வீட்டில் இருக்க 2 சனி இங்கே வந்து உட்கார மாட்டேங்குது. யார் வந்து உட்காரலையா? 2. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் இப்படி வந்து சொன்னாங்க, எங்கள் வீட்டு இந்த சனியாக இருக்குது பாருங்க, குரங்கு நாய் அப்படின்னாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், உங்கள் பிள்ளைக்கு சர்ச்சில் பேர் வைக்கிறப்ப அன்றைக்கி நான் ஆராதனையில் உள்ளே இருந்தேன், நீங்கள் சொன்ன இந்த பேரெல்லாம் ஐயா சொல்லவே இல்லையே, நீங்கள் என்ன புது பேரை சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சும்மா சொல்கிறேன். சனியை வந்து எப்படி ஜெபத்தில் உட்காரும்? யார் தான் உட்காருவா? பிள்ளைங்க தான் உட்காரணும். பிள்ளைங்க உட்கார மாட்டேன்னு வச்சிங்கன்னா கோபப்படாதீங்க, அன்பாக சாந்தமாக பொறுமையாக இல்லை நீடிய பொறுமையாக தட்டி கொடுத்து, வாடி செல்லம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிக்கலாண்டி, பண்ணதுக்கப்புறம் போய் படிடி, பண்ணதுக்கப்புறம் போய் மொபைலில் விளையாடுடி அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது கொண்டு வந்து குடும்ப ஜெபத்தில் கட்டாயம் உட்கார வச்சிருங்க. உங்களையும் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், சந்ததி சந்ததியாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.
வழக்கமாக பெரிய ஊழியர்கள் தங்கள் அனுபவத்திலிருந்து சொல்லுவார்கள், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும்? எப்போ வேணாலும் மழை பெய்யும், எப்போ வேணாலும் வெயில் அடிக்கும், எப்போ வேணாலும் காக்கா வந்து மேலே ஏதாவது பண்ணும், எப்போ வேணாலும் மேலே போகிற எல்லா பறவைகளும் எது வேணாலும் பண்ணும். வீடு எப்பவும் அசுத்தம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். அதுக்கு பேர் கூரை இல்லாத வீடு. எந்த கிறிஸ்தவனுடைய வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லையோ அந்த வீடு அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயம் கொர்நேலியுவை போல ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய வாழ்க்கையில் நிறையா சாட்சிகளை நான் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். மிக எளிமையாக நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் வீட்டில் 3 குடும்ப ஜெபங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் 3 குடும்ப ஜெபங்கள் உண்டு. ஒன்று, மதியானம் 1 மணிக்கு எங்கள் வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் உண்டு. நாங்கள் ஊழியத்துக்கு போகிற இடத்துல யார் யாரெல்லாம் ஜெப குறிப்பு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி தேவையுள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இது இல்லாமல் இரவு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஊழியத்துக்கு போனாலும் ராத்திரி 11 மணி 12 மணி ஆனாலும் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிவிடுவோம். 3வது குடும்ப ஜெபம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் நானும் என் மனைவியும் சேர்ந்து கட்டாயம் ஜெபம் பண்ணாமல் படுக்கவே மாட்டோம். அவருடைய கிருபையினாலே கர்த்தரையும் மட்டும் எங்களை நடத்தி வருகிறார். ஒரு சாட்சியை மட்டும் சொல்லிடுறேன், ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தம்பி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தான். என்னுடைய மனைவி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்க. நான் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன். நான் யார்ட்டையும் சம்பளம் வாங்குறது கிடையாது. முழு நேரமாக விசுவாசத்தில் ஊழியம். எங்கள் அப்பா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இப்போ விஆர்எஸ் கொடுத்துட்டு ஊழியத்துக்கு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. பென்ஷன். அம்மாவும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. பென்ஷன் 2 பென்ஷன். எனக்கு ஒரு பையன் பிறந்திருந்தான். 2 பென்ஷன். நாங்கள் 6 பேர் அந்த குடும்பத்தில் இருந்து சாப்பிட்ணும். பகலில் பார்த்தா என் மனைவி வீட்டில் இருப்பாங்க. இப்போ தம்பிக்கு வேலை இல்லை, வீட்டில் இருந்தான். அப்போ ஒரு நாள் எங்கள் அப்பா சொன்னாங்க, பகலில் சும்மா தானே இருக்கோம், வாங்க நம்மலாம் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவோன்னாங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு குடும்ப ஜெபம் முடிஞ்சிச்சு. நைட்டு எப்பவும் பண்ணுறது வழக்கமாக பண்ணுறது. திடீர்னு எங்கள் அப்பா சொன்னாங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் முடிஞ்சிருச்சு. 2வது நாளும் பண்ணோம், 3வது நாள் பண்ணோம். எல்லாம் வீட்டில் தானே இருக்கோம். ஜெபம் பண்ணுவோன்னு 15 நாட்களுக்குள்ளாக என்னுடைய தம்பிக்கு சென்னையில் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்த சில மாதங்களுக்குள்ளாக நீங்கள் நம்பவே முடியாத ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. திருச்சியில் சென்ட்ரல் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. உங்கள் மனைவிக்கு ஒரு ஆசிரியர் பணியை கொடுக்கலாம் என்று இருக்கிறோம், அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் டைப் பண்ணி ரெடியாக இருக்கு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க. போய் வாங்கிட்டு வந்து வேலையில் ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதில் இருந்து இத்தனை வருஷத்துக்கும் இன்னும் அந்த ஜெபத்தை நாங்கள் நிறுத்தவே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் குடும்ப ஜெபத்தை ருசித்து பாருங்கள். ஆசீர்வாதம் கொட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்களே ஆசைப்பட்டாலும் அதை நிறுத்த மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த கொர்நேலியோ அவன் கர்த்தரை நேசித்தது மாத்திரமல்ல, அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெற்றது. கர்த்தர் ஒரு நாள் வந்து தேவதூதன் வந்து சொன்னார், சொப்பனத்தில் கொர்நேலியுவினிடத்தில் சொன்னார், பக்கத்தில் ஒரு பட்டணம் இருக்கிறது, அந்த பக்கத்து ஊர் பெயர் யோப்பா. அந்த பட்டணம் உங்களுக்கு பேர் மறந்துடாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஐடியா சொல்லித்தரேன். யோப்பா என்கிற பட்டணம் இருக்கிறது. அந்த யோப்பா பட்டணத்தில் சீமோன் பேதுரு வந்திருக்கிறார். உன் வீட்டில் இருக்கிற 2 வேலைக்காரன் அனுப்பிச்சு அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லு. பேதுருவை கூட்டிகிட்டு வந்து உன் வீட்டில் இருக்கிற சொந்த பந்தத்தெல்லாம் உட்கார வையி, அவர் வந்து செய்தி கொடுப்பார்னு கர்த்தர் கொர்நேலியோ கிட்ட சொல்லிட்டார். அதே போல் பேதுருக்கிட்ட சொல்லிட்டார். 2 பேரும் வந்து உன்னைய கூப்பிடுவான், கொர்நேலியோ வீட்டுக்கு கூப்பிடுவான், நீ போய் செய்தி கொடு, நான் என்ன பண்ணுறேன்றது நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பட்டணத்தினுடைய பெயரை நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். இந்த கொர்நேலியோ என்ன பண்ணார், அவருடைய வேலைக்காரன் 2 பேரை கூப்பிட்டு அந்த யோப்பா பட்டணத்துக்கு போப்பான்னாரு. இனி மறக்குமா? மறக்காது. யோப்பா பட்டணத்துக்கு போப்பான்னாரு. அவங்க 2 பேரும் போய் பேதுரு அழகாக கூட்டிகிட்டு வந்தான். சொந்தக்காரனெல்லாம் வீட்டில் கூட்டி சேர்த்துருந்தான். பேதுரு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே வேதம் சொல்லுகிறது, வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்டவர்கள் புறஜாதி மக்களாயிருந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அந்த வசனத்தை படித்தப்போ தாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. புறஜாதி மனுஷன்
கர்த்தரையே தெரியாதவெல்லாம் உள்ளே வந்து உட்கார்ந்து எதனால் நிரப்பப்பட்டான்? பரிசுத்த ஆவியினாலும் வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேசினார்கள். நம்ம தலைமுறையாக ஆலயத்துக்கு வர்றோம், தலைமுறையாக கர்த்தரை பாடுறோம், ரொம்ப அழகாக பாடுறோம், அழகாக கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் ஒரு பலத்த கிரிகளை செய்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கொர்நேலியு தன்னுடைய உறவின் முறையார் அனைவரையும் கூட்டி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருந்தானா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொர்நேலியு சொந்தக்காரன் அவ்வளோ பேருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துருந்துருக்கான். கொர்நேலியுக்கு சொந்தக்காரன் எல்லாரோடையும் ஒழுங்காக தொடர்பு இருந்திருக்கு. அதனால தான் எல்லா சொந்தக்காரனையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டான். நம்ம வீட்டில் அப்படி எல்லா சொந்தக்காரனையும் உட்கார வைக்க முடியுமா? யாரு அதையா கூப்பிட சொல்கிறீங்க? யாரு? இந்த அதான் எது அதானா? நீங்கள் நாத்தனார் ஒன்று இருக்குது பாருங்க, அடே அப்பா வந்தா பேயாட்டம்தான். ஆத்தடி அவளை வீட்டுக்குள்ளே வரவே. நமக்கு பேர் கிறிஸ்தவர்கள், அப்படித்தானே? சிலது குடும்பத்துக்குள்ளே பூந்துச்சுன்னு வைங்களேன், குடும்பத்தை வேற மாதிரி ஆக்கிரும். எப்படி ஆக்கும் தெரியுமா? கணவனுடைய அம்மாவை மாமி யாரு அப்படின்னு கேட்கும். அது மாமி யாருன்னு கேட்கும். அடுத்தோட விடாது மாம நாறு, கொழுந்த நாறு, நாத்த நாறு. சிலதெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா வீட்டை குடும்பத்தையே நாறு நாராக பிரிச்சிரும். ஆனால் கொர்நேலியு யாரையும் நாறு நாராக பிரிக்காதபடி எல்லாரையும் கூப்பிட்டான், வீட்டிலே உட்கார வைத்தான். பேதுருவை கூப்பிட்டு ஊழியக்காரரை கூப்பிட்டு செய்தி கொடுக்க சொன்னான். அவர்கள் அறியாததும் அவர்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். மூன்றாவது ஜெபத்திற்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன் தனி ஜெபம், ரெண்டாவது குடும்ப ஜெபம், மூன்றாவது சபையாய் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி சபையார் அவனுக்காக தூக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பயங்கர அலர்ட்டா இருக்கீங்களே. ஆனாலும் யாராவது 2 பேராவது கையை தூக்கி அல்லேலூயா சொல்லிடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப அலர்ட்டா இருக்கீங்களே. வேதம் சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி தூக்கத்தோட அல்ல ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். சபை அப்படின்னா ஜெபம் பண்ணணும், பண்ணாதான் அது என்னது? பண்ணாதான் சபை. யாருக்காக ஜெபம் பண்ணணும்? ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எந்த ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணணும்? எந்தெந்த ஊழியக்காரன் கஷ்டத்தில் மாட்டியிருக்கிறானோ, சிக்கலில் மாட்டியிருக்கிறானோ, கோர்ட்டு கேஸில் மாட்டியிருக்கிறானோ, ஊழியம் செய்தது நிமித்தமாக உபத்திரவப்படுத்தப்படுகிறானோ அவனுக்காக சபை என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். எனக்கு இந்த முதல் வசனம் ரொம்ப பிடிக்குங்க. எந்த வசனத்தை சொல்லித்தரேன்னே தெரியல. இதுதான் எனக்கு கோஆப்ரேட் பண்ணவே மாட்டேங்குது. டைம் போய்கிட்டே இருக்குது. சரி, ஒரே ஒரு வசனத்தை அப்படி சொல்லிட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அதனால் இந்த சப்ஜெக்டில் சொல்லியே ஆகணும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போஸ்தலர் 12:1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அந்த வரி அந்த வசனம் ஏன் அப்படின்னா, அக்காலத்திலே ஏரோது சபையை துன்பப்படுத்த தொடங்கி, அப்படியே போட்டிருக்கு. சரி, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த தொடங்கி, அப்படியே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்தலையா? எதை துன்பப்படுத்தினானா? சபையிலே. அதுதாங்க எனக்கு விளங்கலை. ஏரோது துன்பப்படுத்தினா யாரை துன்பப்படுத்தியிருக்கணும்? மொத்த சபையும் துன்பப்படுத்தியிருக்கணும்ல. அவன் தான் ராஜாவாஜா, அவன் கையில் தான் அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. அவன் மொத்த சபையை துன்பப்படுத்தலையாங்க, சபையிலே சிலரை துன்பப்படுத்தினான். அப்படின்னா என்னன்னா, நான் எப்படி விளங்கிக்கிட்டேன்னா, ஏரோது ராஜா சபை மேலே கண்ணு வச்சான். கண்ணு வச்சுட்டு அவனுடைய சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொன்னான்னா, டேய் சர்ச்சுக்கு போகிறாங்களாம் அவ்வளோ பேரும், யார் யார் எப்படின்னு கொஞ்சம் எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும், கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கான்.
சிஐடிஎஸ் வந்து நைஸாக ஒன்றும் தெரியாத மாதிரி ஆராதனையிலேயே கூட இருந்து கொஞ்ச நாள் சபையிலே அங்கத்தினராகி அப்படி இப்படிலாம் இருந்து எல்லாத்தையும் முழுசாக சேகரித்து கொண்டு போய் ஏரோதுக்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. என்ன லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா, ஐயா சபைக்கு போகிறாங்க நிறைய பேர் நினைக்காதீங்க ஐயா, பெரும்பாலும் போகிறவெல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால வேறு வழி இல்லாமல் போகிறான் ஐயா, சிலர் சபைக்கு வந்து கல்லறைக்காக போகிறான் ஐயா, சிலர் ஓட்டு போடுறதுக்கு தாயா போகிறான். அப்போ என்னையா சொல்ல வர, கொஞ்சம் பேர் தாயா ஒழுங்காக கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு போகிறான். அவங்க எத்தனை பேராக இருப்பாங்க, அவங்க சிலர் தான் இருப்பாங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்தான். அப்போ ஏரோது சொன்னான், கல்லறைக்காக சர்ச்சுக்கு போகிறவனை விட்டுரு, எலெக்ஷனுக்காக சர்ச்சுக்கு போகிறவனை விட்டுரு, எலிஜிபிள் லிஸ்ட்டுக்காக சர்ச்சுக்கு போகிறவனை விட்டுரு, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டோம் வேற வழி இல்லாமல் சர்ச்சுக்கு போகணும்னு போகிறவனையும் விட்டுரு. அந்த சிலர்னு சொன்ன பாரு, ஒழுங்கா கர்த்தரை தேடுறான், ஒழுங்கா கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கா கொஞ்சம் பேர் போறான்னு சொன்ன பாரு, அவனை மட்டும் பிடி போதும், இது அதுவே போயிடும் அப்படின்னு சொல்லி ஏரோது சபையை துன்பப்படுத்த அல்ல, சபையிலே சிலரை துன்பப்படுத்தினான். யாக்கோபை பிடிச்சான், பட்டயத்தால வெட்டிட்டான். அடுத்து பேதுரு மேல கண் வச்சான், பேதுருவையும் பிடிச்சிட்டான். ஜனங்களுக்கு இவர் வெட்டுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி பேதுருவை தூக்கி சிறைச்சாலையில் போட்டான். அதுக்குள்ளெல்லாம் போன டைம் ஆகிடும். சிறைச்சாலையில் போட்டான். பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கும் பொழுது சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள். தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கவனிச்சேங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா தோண்ட தோண்ட சொரங்க மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. பேதுரு சிறைச்சாலையில் போனவர் என்ன பண்ணியிருக்கணும்? பேதுரு இரவிலே சிறைச்சாலையில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதுன்னு பைபிளில் இருக்கா? எப்படி இருக்கு? சிறைச்சாலையில் பேதுரு என்ன பண்ணாரு? தூங்குனாராம். என்னங்க விடிஞ்சா தலை போல போகுது, ராத்திரி தூக்கம் வருமா? காலைல 10 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட்டுனாலே நமக்கு என்ன ஆகும், கேஸில் மாட்டினவங்களுக்கு தான் தெரியும். காலைல 10 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக முந்தின நாள் ராத்திரிலாம் தூக்கமே வராது. அவனுக்கு தலையே போகுது. அடுத்த நாள் வெட்ட போகிறான் ஏரோது. முந்தின நாள் ராத்திரி அயர்ந்த நித்திரையாக இருந்தாராம் நம்ம பேதுரு. வேதத்தில் வாசிக்கிறோம், இவங்க பண்ண ஜெபத்தை வச்சு கர்த்தர் மேலே இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புனார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மேலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புனார். அவன் என்ன பண்ணான், தேவதூதன் நேராக பேதுரு இருக்க ரூம்குள்ளே போனான். பேதுருவை கூப்பிட்டு பார்த்தான். நம்மால் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். அவர் அவளை ஈஸியாக எழுப்ப முடியலை. தேவதூதனாலேயே எழுப்ப முடியலையா பாருங்க. இடுப்பில் தட்டி விழாவில் தட்டி, அப்பா எந்திரிப்பா டைம் ஆச்சு வெளியே போகணுவான்னு சொல்லி வெளியே கொண்டு வந்து விட்டான். அப்புறம் அதுக்கு நடந்தெல்லாம் நமக்கு தெரியும். ஜெபம் பண்ண வீட்டுக்கு கரெக்டாக பேதுரு போனார். ரோதை வந்து கதவை சத்தத்தை கேட்டு உள்ளே போய் சொன்னான். பின்பு வந்து கதவை திறந்தார்கள். பின்பு எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சபை ஜெபித்த பொழுது பரலோகத்திலிருந்து தேவ தூதன் இறங்கி வந்து அவர்கள் நினைக்காத, அவர்கள் எதிர்பாராத பெரிய காரியங்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவங்களே நம்பலை. பேதுரு வாசலில் நிற்கிறாருன்னா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களே நம்பலை. ரோதை போய் உள்ள சொல்கிறாங்க, பேதுரு வந்திருக்கிறாரு. வேற யாரும் வந்திருப்பாங்கம்மா, இவ்வளோ சீக்கிரமாக பேதுரு வருவார்? நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கர்த்தர் துரிதமாய் செயல்படுகிறவர். அந்த சம்பவத்தை ரொம்ப ஈஸியாக நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா, அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு பேதுருவை தூக்கணும்னு ஏரோது பிளான் போட்டான். முந்தின நாள் ராத்திரியே கர்த்தரவனை தூக்கிட்டார். விளங்கிருச்சா? அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு பேதுரு கதையை முடிக்கணும்னு பிளான் போட்டான். முந்தின நாள் ராத்திரியே கர்த்தரவனை வெளியே கொண்டு வந்தார். அதற்கு காரணம், சபையாய் கூடினார்கள், ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள். இது மாதிரி அடிக்கடி சபையாக கூடுங்க, நிறைய ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணுங்க. நாம் அறியாதது நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். கடைசி குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. 31ஆம் வசனம் என்ன இப்படி வருகிறேன். 24ஆம் வசனத்தின் 2 வரிகளை வாசிக்கிறேன். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள்.
31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியத்தோட சொன்னார்கள். இந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம், திரளான விசுவாசிகள் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். எப்பொழுது ஜெபித்தார்கள்? பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். வாசலிலே 40 ஆண்டுகளுக்கு மேலாக பிச்சை எடுக்கிற மனிதன் அமர்ந்து பேதுருவினிடத்தில் பிச்சை கேட்டான். பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. வெள்ளியும் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன். இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னான். அவன் உடனே பலம் கொண்டான், எழுந்தான், நடந்தான். சாலமோன் மண்டபத்திற்கு கொண்டு போனான். அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே செய்தி ஆரம்பித்தான். நீங்கள் பேதுருடைய காரியத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கர்த்தர் சித்தமானால் எதிர்காலத்தில் ஒரு நாளைக்கு தியானிக்கலாம். பேதுரு கொண்டு போய் நிற்க வச்சான். பேசின உடனே இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே ஊர் முழுக்க திரண்டு வந்துருச்சு பேதுருடைய செய்தியை கேட்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஒரு சப்பானி சுகமானா சாலமோன் மண்டபத்தில் போய் செய்தி கொடுத்தாரு. வால் போஸ்டர் ஒட்டல, வாட்ஸ்அப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் போடல. இந்த தகவல் கேள்விப்பட்டு ஊரில் இருக்கிற எல்லாரும் பேதுருவை நோக்கி ஓடி வந்தாங்க. இவர் கொடுத்த செய்தியில் 5000 பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. எத்தனை செய்தி? எத்தனை செய்தி? ஒரு செய்தி. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதை படித்த உடனே என் மனசில் ஒன்று தோணுச்சு. ஒரு செய்தியிலேயே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்போ 5000 செய்தி கொடுத்து ஒன்றை கூட ரட்சிப்புகளை நடத்த வேதம் சொல்லுகிறது திரளான. சரி, இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே பேதுருவையும் யோவானையும் கூட்டி மிரட்டி அனுப்பிச்சாங்க, இயேசு குறித்து சொல்லக்கூடாதுன்னு. அவர்கள் வந்து ஜெபிக்கிற கூட்டத்தினிடத்தில் சொன்னார்கள். ஜெபிக்கிற திரளான விசுவாசிகள் ஒன்றாய் இணைந்து பேதுரு யோவானுக்காக ஜெபித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அறியாததும் அவர்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நடைபெற்றது. என்ன நடந்தது? அவர்கள் இருந்த இடம், நீங்களும் நானும் ஜெபம் பண்ணா கூட நம்ம இருக்கிற இடம் அசையும், அசையணும். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தனி ஜெபம், அவர்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஒரு குடும்ப ஜெபம், அவர்கள் அறியாததும் அவர்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். சபையாய் கூடி ஜெபித்தார்கள், அவர்கள் அறியாததும் அவர்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்தார். திரளான விசுவாசிகள் கூடி ஜெபித்தார்கள், அவர்கள் அறியாததும் அவர்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்தார். காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் காதை உண்டாக்கினவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கேட்கக்கூடிய காதுகள் உள்ள தேவனாயிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக நாம் விரும்பாத, நமக்கே தெரியாத, நம்முடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் கற்பனைக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் இதை நாங்கள் ருசித்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ பைபிளில் படிச்சுட்டு வந்து இந்த உபவாச கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடணுமே அப்படின்றதுக்காக, படித்ததை ஒப்பித்து விட்டு போவதற்காக, அறிந்து கொண்டதை சொல்லுவதற்காக நான் வரவில்லை. எங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு தியானித்த இந்த காரியங்களெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் மாத்திரம் அல்ல, அவர் காதுகள் உள்ள தெய்வம், கேட்கக்கூடிய தெய்வம், பதில் கொடுக்கக்கூடிய தெய்வம். நம்முடைய அநேக ஜெபங்களுக்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை? நாம் கேட்டு பார்க்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அவர் பக்கம், அவருக்கு நேராய் திருப்பினோமா? நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்பினோமா? நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், சிந்தனைகளை நம்முடைய இருதயத்தை விட்டு எடுத்து போட்டு, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே நானும் உம்முடைய சமூகத்தில் இந்த எலியாவை போல ஜெபிக்க, கொர்நேலியுவின் குடும்பத்தை போல இருக்க, வேதத்திலே பார்த்த சபையை போல இருக்க, விசுவாசிகளை போல இருந்து என் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை உம் பக்கமாய் நாங்கள் திருப்பி உம்மை நோக்கி ஜெபித்து நன்மைகளை காண கிருபை செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள எங்கள் நல்ல தேவனே,
இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளிலே காலையிலிருந்து ஐயா இத்தனை மணி நேரங்கள் உடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானித்தது போல கர்த்தாவே, எங்கள் காதை உண்டாக்கின நீர் கேட்கிற தெய்வமாயிருக்கிறேன். ஆனால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து எங்கள் வாழ்க்கையை உமக்கு நேராய் திருப்பி உம்மை நோக்கி உம்மை ஜெபித்து உம்மிடத்திலிருந்து நாங்கள் அறியாததும் நாங்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். இதனால் பேசுகிற வார்த்தைகளுக்கு எமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே ஆலய வழிபாட்டிலும் இந்த உபவாச ஒடுக்க கூட்டத்திலும் அருமையான ஆழமான இறை செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அருமை தாசர் ஸ்டீஃபன் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு டிஎல்சி ஹானரரி பாஸ்டர் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்குரிய எல்லா மரியாதைகளையும் அவர் தன்னகத்தை வைத்திருக்கிறார். டிஎல்சியில் இருக்கிற சபை குருக்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான நண்பராக இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக பைபிளை ஆழ்ந்து படிக்கின்ற ஊழியர்கள் மிக குறைவு. அதில் இருக்கிற அதிசயங்களையும் ரகசியங்களையும் புரிந்து கொள்ளுகிற அந்த பாக்கியம் பயிற்சி மிக குறைவு. ஆனால் அடியவர் அருமையாய் தியானித்து இந்த பிரியாணி கதை ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம்ல, உப்மாவை டேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றோம்ல, வேதத்தின் வார்த்தைகளை ருசித்து சாப்பிடுங்களேன் என்ற ஒரு விஷயம் ரொம்ப அழகான எடுத்துக்காட்டுகள். விதமாக குடும்பத்தில் வேலைகளை பெற்றுக்கொண்ட அந்த சாட்சியின் அனுபவங்கள்லாம் மிகச்சிறந்த சாட்சிகள். அவை இல்லாமல் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே நடந்த நிகழ்ச்சியை நம் கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி புதிய பார்வையிலே நாங்களும் பிடி படிக்கும்போது எங்களுக்கு நடத்தியிருப்பாங்க. ஆனால் இவர் புதுசாக நடத்தினார். எலியா ஆர்டர் போடுறாருக்குவா, சேரை போடு, தண்ணியை ஊற்று அப்படின்னு சொல்கிறது வந்து ட்ரொமேட்டிக் ஸ்டைல் அப்படிம்பாங்க. நாடக பாணியிலே அதை நம் கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தரே தெய்வம் என்று அன்றைக்கு அறிக்கையிட்டார்கள், நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் என்று நம் விசுவாசத்தை இன்றைக்கும் உறுதிப்படுத்துகிற வார்த்தைகளை அழகாய் சொன்னார்கள். அது இல்லாமல் சிலரை, அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்போஸ்தலர் அதிகாரத்தில் சிலரை துன்புறுத்தினார்கள் என்றால் அந்த சிலர் தான் பக்தி உடையவர்களாக இருந்தார்கள். கல்லறைக்கும் கல்யாணத்துக்கும் காட்சிக்கும் வருகிறவர்கள் எங்களிடம் அநேகர் இருக்கிறார்கள். ஒரு உபவாச கூட்டத்திலே ஒரு சகோதரர் பிரசங்கம் பண்ணினார். நம்முடைய கிறிஸ்தவர்கள் எல்லாம் மெட்டி கிறிஸ்தவர்கள், பெட்டி கிறிஸ்தவர்கள், தொட்டி கிறிஸ்தவர்கள் என்று கூறினார். அப்படின்னா என்னங்க ஐயான்னு நான் கேட்டோம். ஒன்றும் புரியலையே அப்படின்னு. தொட்டி கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் தொட்டிக்குன்னே சில பேர் வருவாங்களா? ஐயா, பிள்ளைக்கு ஞானஸ்நானம் வச்சுருக்கோம், ஜெபம் பண்ணுங்க, அன்னைக்கு தான் அவங்க வருவாங்க, அதோடு போயிடுவாங்களா? அதோட மெட்டி கிறிஸ்தவர்கள் இந்த கல்யாணத்துக்காக சில பேர் வருவாங்க. தம்பி இந்த ஊரில் தான் ஞானஸ்நானம் எடுத்தான், அவனுக்கு திடப்படுத்துதலும் இங்கே தான் கொடுத்தாங்க, இவனுடைய தாத்தா இங்கே தான், ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற 5 வருஷமாக நான் பாஸ்டாக இருக்கேன், எனக்கு நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஏன் அதான் ஏன் சொல்கிறேன்ல, இவனுடைய தாத்தாவுடைய தாத்தாம்பாங்க. பெட்டிக்கும் தொட்டிக்கும் வருகிற கிறிஸ்தவர்களாக தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நான் 3வது விஷயம், பெட்டி கிறிஸ்தவர்கள். திடீர்னு கல்கத்தாவிலேருந்து ஒரு ஃபோன் வரும், எங்கள் தாத்தா செத்துட்டாரு, அவர் துறைமங்கலத்தில் இருக்கார், பாடி தஞ்சாவூருக்கு வருதும்பாங்க. நீங்கள் யாருமா, உங்கள் பிள்ளைகள் யாருமா, இங்கே யாரும் தஞ்சாவூரில் இருக்காங்களா, தஞ்சாவூருக்கு டிஎல்சி கோயிலுக்கு வராங்களா, தஞ்சாவூரில் சர்ச் பண்ணி எதாவது கட்டுறாங்களா? அது அப்போ கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ யாரும் இல்லை, தயவு செஞ்சு அந்த அடக்கத்தை நீங்கள் நடத்தி கொடுங்க, கல்லறை வேண்டும். கல்லறைக்கும் கல்யாணத்திற்கும் மட்டுமே ஆலயங்களை நாடுகிற கிறிஸ்தவர்களாக இருத்தல் கூடாது. இந்த சர்ச் மெம்பர் அப்படின்னா ரெகுலராக சர்ச்சுக்கு வரணும், வந்த பிறகு போயிடக்கூடாது, பாஸ்டரை பார்த்துட்டு போகணும். பல பேர் நான் வரோம்யா உங்களுக்கு தெரியலையாங்கிறாங்க. பாஸ்டர் வெளியில் நிற்பார், ஒரு 2 நிமிஷம் ஒரு ஃப்ளாஷில் வந்து நீங்கள் தோத்திரம் பண்ணிட்டு போகலாம். வந்து போத்திரம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போகிறீங்கன்னு தெரியும். நான் ரெகுலராக வரையா அப்படிம்பாங்க. எங்கே புளியாமரத்தடியில் உட்காந்துட்டு அப்படியே போயிடுறது, அரோனின் ஆசீர்வாதம் முடிகிறதுக்குள்ளே போயிடுறது. நான் ரெகுலராக வரேன், நீங்கள் என்னை பார்க்குறதே இல்லை, எப்படி பார்ப்பாங்க? இல்லை எப்படி பார்ப்பாங்கன்ற. நான் ரெகுலராக 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன், நீங்கள் தான் என்னை பார்க்கலன்னா ஆல்டர்லேருந்து இறங்கி போய் பார்த்துட்டு வர முடியும்? அது முடியாது இல்லை. முடிஞ்ச உடனே நம்மை பார்த்து வாழ்த்து சொல்லிவிட்டு நல்லா நடத்துனீங்க, நல்லா இருக்குது, சந்தோஷம், நான் தொடர்ந்து வரேன்னு சொல்லுவது மகிழ்ச்சி அளிக்கும், நம்பிக்கை அளிக்கும், எங்களுக்கு இன்னும் ஊழியத்தில் உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் இன்றைக்கு
அடியவர் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயம். ஒன்று, டைமுக்கு முடிப்பார். பசி நேரத்தில் உங்களை 1 மணின்னு சொல்லி 1:40க்கு முடிக்க மாட்டாங்க. 1 மணிக்கு முடிங்க, முன்னாடி 12:45க்கு முடிங்க. என்ன அவர் அப்போ 2வது தலைப்பில் இருந்தார். ஆஹா, 3வது தலைப்பை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோமேன்னு ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ண கரெக்டாக 1:01க்கு முடித்தார். டைமிங் சென்ஸ் எப்பொழுதுமே ஊழியர்களுக்கு வேண்டும். கரெக்டாக முடிக்கணும். 2வது, அவர்கள்ட்ட இருக்கிற இந்த ஆழமான திருமறை சந்திப்புகள், திருமறை ஞானம். அவரை அன்புடன் வாழ்த்துக்கிறேன். அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்துருக்காங்கன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவர் இப்படி வசனம் பேசுகிறாரு, இப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா பெற்றோர்களின் வளர்ப்பு தான் முக்கியம். அந்த 2 சனியனி எங்கே ஜெபத்து கூப்பிட்டு படாத பாடுபட வேண்டியதாக இருக்கிற குடும்பங்கள்லாம் உண்டு. இப்போ ஜெபத்துக்கு உட்கார மாட்டேங்கிறாங்க. நான் போன வாரம் ஜெபத்துக்கு தரையில், எங்கள் மாமா தரையில் தான் உட்காருவாங்க. 12 பிள்ளைகளையும் வச்சு தரையில் உட்காருவாங்க. அவங்களுக்கு 50-60 வயசு இருக்கும்போது நான் பைபிள் எடுத்து தரையில் உட்காந்துட்டேன். எனக்கு தரையில் உட்காந்து ஜெபம் பண்ணாதான் பிடிக்கும், ஜெபம் பண்ண மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் வேணால் உட்காந்துங்க, என்னாலெல்லாம் தரையிலெல்லாம் உட்காரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இல்லை, நான் வேணால் சேரில் உட்காந்துக்கிறேங்க. ஏப்பா நீ வாப்பா ஜெபம் பண்ண, நான் கட்டிலே உட்காந்துக்கிறேன். நீ என்னம்மா, நான் இந்த சேரில் உட்காந்துக்கிறேன். அப்போ நான் தரையில் உட்காந்துருக்கேன், இவங்க 3 பேர் மேலேருந்து எனக்கு கட்டில் போடுறாங்க. இது எங்கேருந்து ஜெபம் முடிக்க போகிறது? அப்புறம் சொன்னேன், சரி எல்லாம் முதல் பாட்டு பாடலாம் அப்படின்னவொடனே, ஜெர்லி நீ போய் அந்த அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வா. அடுப்பு ஞாபகம்லாம் அப்போ எங்கே இருக்கு? அந்த அடுப்பில் இருக்குது, சிம்மில் இருக்குது, ஏசி ஆஃப் பண்ணிட்டியா பாரு, உலக ஒதுக்கிதா பாரு. ஜெபம் எங்கே போய் முடிக்க போகிறோம் நம்ம? இல்லை, பொதுவான உங்களுடைய குடும்பத்திலே நடக்கிற உதாரணங்களை தான் சொல்கிறேன். நம்முடைய தாத்தா, நம்முடைய பெற்றோர்கள்லாம் ஹாலில் உட்காந்து ரவுண்டாக உட்காருவாங்க, தரையில் உட்காருவாங்க. இன்றைக்கி முட்டி போட முடியாத அளவுக்கு உடல் நலம் இருக்கிறது. நகைச்சுவைக்குரியது, வெட்கக்கேடான விஷயமா இருக்கு. அப்படி ஆயிடுச்சு நம்ம உடல் நலம்லாம். ஆனால் இறைவனோடு இன்றைக்கு அருமையாய் 5 மணி நேரம் பயணிக்க இறைவன் உதவி செய்தார். 8:30லேருந்து 1:30 வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். அதற்குரிய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் நமக்கு இறைவன் வழங்குவார். அவ்விதமாக இந்த நாளிலே நம்முடைய உதவி ஆயர் அவர்கள் ரெட்டிப்பாளையத்தில் தபசு காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை வழிபாடை எடுக்க சென்று நம்மோடு இணைந்து கொண்டார்கள். அவருடைய ஊழியத்துக்காக நன்றி செலுத்துவோம். புதுக்கோட்டை அருமை ஸ்டீஃபன் ஐயா, அவங்க மனைவி, பிள்ளைகள், அம்மா, பெற்றோர்கள் எல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் ஒரு நிமிஷம் ஏஞ்சிட்டு இல்லைங்க, நாங்கள் கைத்தட்டி உங்களை வாழ்த்துக்கிறோம். ஏஞ்சிட்டு இல்லைங்க, அவ்வளோ தூரமாக வந்திருக்கீங்க, 2 காரில் வந்திருக்கீங்க. உங்களையெல்லாம் நாங்கள் வாழ்த்தி சந்தோஷமாக ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் நிறைவாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனால் இந்த ஊழியம் இப்படி நடைபெற வேண்டும். இதுபோல் இதுக்குரிய தகவல் அமைவுகளை அழகாக செய்து கொடுங்கள் என்று சபை சங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன். ஒரு வார்த்தையும் அவங்க மறுப்பு சொல்வதில்லை, நல்லா செய்கிறாங்க. தஞ்சை செயலர், பொருளர், உறுப்பினர்கள் அனைவருமே சிறப்பாக அதற்குரிய டிக், உடனே எல்லாம் நல்லா செய்யலாயா அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்குற சபை சங்கம், சபை மக்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த தபசு காலங்களிலே ஜெபத்தோடு பயணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 2 பேர் ஜெபிக்கிறது. எந்த நிகழ்ச்சியும் ஜெபத்தோடு ஆசீர்வாதத்தோடு முடிக்க வேண்டும். 2 சுருக்கமாக ஜெபிக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு கர்த்தருடைய ஜெபம் சொல்லி ஆரோனின் ஆசீர்வாதம் பெற்று வாதை உற்ற மீட்பரை பாடி நாம் நிறைவு செய்யலாம். இந்த 2 ஜெப குறிப்புகளும் முக்கியமான ஜெப குறிப்பு. பாராளுமன்ற தேர்தல் நமக்கு சாதகமாக முடிக்க வேண்டும். எல்லா காரியங்களும் நம்ம சிறுபான்மையினருக்கு சாதகமாக முடிய வேண்டும். நேற்று ஒரு அதிர்ச்சி தகவல் தொலைக்காட்சியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் ரிசைன்டு ஹிஸ் போஸ்ட். அது பிரைம் மினிஸ்டருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சின்னு அவங்களுக்கு தெரியல. இந்தியாவில் ஒரு அசைவு ஏற்பட்டிருக்கிறது. சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் இஸ் ரிசைன்டு ஹிஸ் போஸ்ட். அதில் பல ரகசியங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அசைவு கிடைக்க தோன்றும், அதில் நல்ல விடுதலை கிடைக்கும். அதனால் ஒரு கவி பாடலை பாடுவோம். முதல் ஜெப குறிப்புக்காக ஒரு சகோதரி ஜெயிப்பார்கள். 2வது கவியை பாடுவோம். 2வது ஜெப குறிப்புக்காக சகோதரர் பிரவீன் ஜெபிப்பார்கள். கர்த்தர் இந்த ஜெப நேரத்தையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு விடுதலை தந்தருள்.
ஜெபத்தை எங்கள் தேவா ஜெபத்தில் வாஞ்சை தந்தருளும் ஜெபத்திலே தழைத்தேருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும் ஜெபமே ஜீவல் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கும் இதுவே சட்டம் ஜெபமே ஜீவல் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்